வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலார் பேனலில் ரெண்டு வகையான சோலார் பேனல்கள் இருக்குது. அதாச்சு ரெண்டு பிரிவான சோலார் பேனல்கள் இருக்குது. அந்த சோலார் பேனல்கள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். அதாச்சு எந்த பேனலை எந்த இடத்துல செட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சோலார் பேனலை பொறுத்தளவு மோனோ கிறிஸ்டல், பாலி கிறிஸ்டல் அப்படின்ட்டு ரெண்டு வகையான பேனல்கள் இருக்குது. இப்போ நம்ம பாலி கிறிஸ்டலை பற்றி பார்ப்போம். பாலி கிறிஸ்டல் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் நார்மல் ரேட்டில் கிடைக்கும். அதே கம்பேர் பண்ணும்போது மோனோ கிறிஸ்டல் கொஞ்சம் ரேட் அதிகம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேட் எதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, பாலி கிறிஸ்டல் ஒரு 15 to 20% ரொம்ப சூரிய வெப்பம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் லாஸ் ஆகும். இது மோனோ கிறிஸ்டல் பேனல் வெப்பம் அதிகமாக பட்டால் கூட பேனல் அந்த எனர்ஜி கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு லாஸும் ஏற்படாது. அதே மாதிரி சப்ளை பவர் உருவாக்குறதுலையும் இது ஒரு 15% பாலி கிறிஸ்டல் பேனலை விட மோனோ கிறிஸ்டல் பேனல் ஒரு 15 to 20% அதிகமாக எனர்ஜியை உருவாக்கி நமக்கு பேட்டரிக்கு சேவ் பண்ண தரும். இது மெயினான ஒரு கான்செப்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த பாலி கிறிஸ்டல் மற்றும் மோனோ கிறிஸ்டல் இந்த ரெண்டும் எந்தெந்த இடத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, பாலி கிறிஸ்டல் ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்குது, எந்த ஒரு நிழல் இல்லை, நல்லா வெயில் படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அது போக பட்ஜெட்லேயே எனக்கு வேணும், அதாச்சும் குறைஞ்ச ஓரளவு பட்ஜெட்லேயே நான் செஞ்சு முடிக்கணும், சோலார் அமைப்பு செட்டப் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாலி கிறிஸ்டல் பேனல் ஒரு சூப்பரான பேனல். அதே நேரத்தில் எனக்கு பட்ஜெட் கூடனாலும் பரவாயில்ல, எனர்ஜி அதிகமாக கிடைக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு எனர்ஜி வேணும், நிழல் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட எனக்கு அதிகமாக எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க மோனோ கிறிஸ்டலுக்கு போகலாம். இதுதான் இது ரெண்டினுடைய விளக்கம். அதே மாதிரி மோனோ கிறிஸ்டல் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா மலை பிரதேசம், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா மோனோ கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஊட்டி கொடைக்கானலில் அதிகமாக மேகமூட்டங்கள் இருக்கும். அதாச்சும் சூரிய ஒளி அந்த மாதிரி பகுதிகளில் ரொம்ப மிகவும் குறைவாக தான் ஒரு நாளைக்கு வரும். அதாச்சும் சீசன் டயத்துலேயே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் சூரிய ஒளி இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இருக்கிறதுனால நம்ம மோனோவை மாட்டலாம். மோனோ கிறிஸ்டல் பேனல், அந்த மோனோ கிறிஸ்டல் பேனல் என்ன செய்யணும்னா, குறைஞ்ச அளவு சூரிய ஒளி இருந்தாலும், இல்லைனா சூரிய ஒளி இல்லை நிழலில் இருக்க ஏதாச்சும் சூரியன் போயிட்டு அப்படின்னாலும் அது ஓரளவு சார்ஜ் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓரளவு எனர்ஜியை உருவாக்கி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள், வெயில் ரொம்ப படாத இடங்கள், இந்த மாதிரி இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனலை மாட்டிக்கலாம். இதே பாலி கிறிஸ்டல் பேனல் ஓப்பனாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிழல் படாது, எப்பவும் வெயில் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பாலி கிறிஸ்டல் போட்டுக்கலாம். இதுதான் இதுக்குள்ள ரெண்டுனுடைய வித்தியாசம். நம்ம ஏரியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது பாலி கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மோனோக்கும் போயிருக்காங்க. என்னென்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் போய்கிட்டு இருக்கு. மோனோ கிறிஸ்டல் நான் சொன்ன மாதிரி 15 to 20% எக்ஸ்ட்ரா பவர் ஜென்ரேட் பண்ணும். அதாவது சூரிய ஒளி கம்மியாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணும். இதான் பாலி மோனோ கிறிஸ்டலுடைய மெயின் வேலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காசு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதாச்சும் இது ஒரு 50 வாட்ஸ் கணக்கு எடுத்துக்கோங்களேன். 50 வாட்ஸ் பேனல் பாலி கிறிஸ்டல் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 1600 இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னா, இதே கான்செப்ட்டுக்கு நம்ம மோனோவை அதே 50 வாட்ஸ் பேனல் எடுத்துக்கிறோம். இதே 50 வாட்ஸ் பேனல் மோனோவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 2000 2200 2300, அதாச்சும் ஒரு 20 to 35% உங்களுக்கு ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும், எக்ஸ்ட்ராவே இருக்கும். மோனோ கிறிஸ்டல் கொஞ்சம் பாலி கிறிஸ்டலோட ரேட் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒர்க்கிங் நல்லா தெளிவாக இருக்கும். ஒர்க்கிங் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். முக்கியமாக இந்த மோனோ கிறிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை சீசனில் அதிகமாக உங்களுக்கு பயன்படுத்தலாம். காரணம் என்னன்னா, நமக்கு மழை சீசனில் ரொம்ப வெயில் படாது, சூரிய ஒளி அவ்வளோவா நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு மோனோ கிறிஸ்டல் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை, அதாச்சு அந்த மழை சீசனில் என்ன வெளிச்சம் கிளைமேட் இருக்கோ அந்த வெளிச்சத்தை வச்சு ஓரளவு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே இது பாலியை பார்த்தீங்கன்னா பாலியும் சார்ஜ் பண்ணணும், ஆனால் ஒரு 10 20 25% கம்மியாக பண்ணியிருக்கும். மோனோவையும் பாலியும் கம்பேர் பண்ணும்போது பாலி கிறிஸ்டல் பேனல் ஒரு 25% கம்மியாக தான் பண்ணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த மழை சீசனில் நீங்கள் எனக்கு பேட்டரி சார்ஜ் ஆகணும், சூரிய ஒளி வராத அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோனோ கிறிஸ்டல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போட்டோம்னா மோனோ கிறிஸ்டல் வாங்கி மாட்டிக்கலாம், நல்லா ஒர்க்கிங்காக இருக்கும். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, பாலி கிறிஸ்டல் பேனலுடைய கலர் ப்ளூ கலரில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலரில் இருக்கும். இதே இது மோனோ கிறிஸ்டல் பேனல் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கும், டார்க் பிளாக்காக இருக்கும். கருப்பு கலரில் ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். இதில் நீல கலரில் கண்ணாடி இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசங்கள். அதாச்சு மோனோ
பாடியை விட எக்ஸ்ட்ராவே சார்ஜ் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு 20-25% தான் டிஃப்ரெண்ட். ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் அதே மாதிரி 30% டிஃப்ரெண்ட் இருக்கும். பாலியும் நம்ம வந்து ரேட்டுக்காண்டியும் அது செயல்பாடுக்காண்டியும் நம்ம கம்மின்னு இடம் போட்டக்கூடாது. பாலிகிறிஸ்டல்லாம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து பாதி இடத்துக்கு மேலே முக்கால்வாசி இடத்துல இதுதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மோனோகிறிஸ்டல் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட அப்படிங்கிறனால முக்கியமான இடங்களுக்கு மட்டும்தான் அதை போட்டுட்ருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் மோனோக்கும் மாறிட்டாங்க, மோனோவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2 சோலார் பேனலுடைய வித்தியாசங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். சோலாரை பற்றி ஃபுல் டாபிக் நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதாச்சும் எல்லா கண்டென்ட் வீடியோவும் கிடக்கும். அதில் நீங்கள் குறிப்பிட்டு சோலார் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை டச் பண்ணி சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட் ஆப்ஷனை தொட்டு சோலார் வீடியோஸ் அப்படின்ட்டு செட்டப் வீடியோஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா சோலார் சம்மந்தப்பட்ட ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.